காலனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசாங்க குறிப்பில் இருந்தெல்லாம் நம்ம தூக்க போகிறோம்ப்பா, அது வந்து ஒரு அடிமைப்படுத்தும் விதமாக அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் காலனி அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதாவது அந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இந்த சேரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையை தூக்கணும். அதுக்கு பதிலாக வேறு நல்ல வார்த்தைகள் சேர்த்து போடணும். அதே மாதிரி இந்த ரெட்டியார் நிலையம் இல்லாட்டி வண்ணாத்தி பாலம் அப்படி இதே மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர் நிலையம், கவுண்டர் பாளையம் இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ சாதிய பெயர்கள் இல்லாட்டி சாதிய பெயர்களால் இருக்கக்கூடிய தெருக்கள் இதை எல்லாமே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு குரலாக உயர வேண்டும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய அளவில் நாம் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை கடத்தலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கக்கூடாது, ஆனால் அரசியல் தான் எல்லாமும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் இருக்குது. மாணவர்களுடைய எதிர்காலம், மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, மாநில அரசாங்கம் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. நீட்டு மாதிரி போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது மாநில அரசாங்கமே, இப்போ நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துல இரண்டு பேரும் சொல்லக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஃபெயில் ஆகலாம். 30% அவங்க ஸ்கோர் பண்ணலன்னா அவங்கள ஃபெயில் பண்ணி அதே வகுப்பில் மறுபடியும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அன்பில் பொய்யா மகேஷ் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை அது முடியாது, இதனால தான் நாங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இங்கே கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தெருநாய்க்களுடைய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நாய்க்கடி அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை உடனடியாக நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல நம்ம டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரை திருப்பும்போது சின்ன குழந்தைகள், விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், வீட்டுக்கு சும்மா நடந்துட்டு வர குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் இதனால ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைகிறாங்க. இதுக்கு நாய்களுடைய கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையில் 5 முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் விரிவாக்க மையங்களில் கருத்தடை பணிகளை மேற்கொள்ள உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாய்கள், அதுவும் தெரு நாய்கள் அடுத்தடுத்ததாக ப்ரீடிங் பண்ணுறதுனால அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, ஏன்னா முதல்லலாம் வந்து நம்முடைய எல்லா ஏரியாவும் எடுத்து பாருங்களேன், சாப்பாடை நம்ம தெருவில் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் கொண்டு வச்சுருப்பாங்க. இல்லாட்டினா வீட்டுக்கு முன்னாடியே கான் தண்ணி மாதிரி போகும். அந்த வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். அந்த கால்வாய்க்குள்ளே நம்ம நிறைய வேஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதை வந்து நாய் சாப்பிட்டுருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம ட்ரைனைங் சிஸ்டத்தை எல்லாமே மூடிட்டோம். இந்த மாதிரியான நேரத்தில் நாய்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனைக்கு உட்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த பக்கமும் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதீத சாப்பாடு யாராவது ஒரு போடுறாங்க, ஒரு தெருவில் ஒரு நபர் கொண்டு போடுறாங்கன்னா மீதம் இருக்கும் நபர்களுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவைகளை கருத்தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நாய்கள் கணக்கெடுப்பு நடத்த உத்தரவு. நாய்களுக்கு கருத்தடை மேற்கொள்வது தொடர்பாக மருத்துவர்களுக்கு பயிற்சி வழங்க அறிவுறுத்தல். உடல் நலம் பாதிக்கப்பட்டு அதுகளுக்கு உடம்பு சரியில்லைனா அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். அந்த கன்சர்னை போக்குவதற்காக காப்பகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைகளும் இணைந்து, அது எல்லா துறைகளும், அது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லலை. அனைத்து துறைகளும் இணைந்து நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது டூ லேட், இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே ஒரு நிலைமை பல இடங்களிலும் நம்ம பார்த்த பிறகு, நிறைய பேர் இதனுடைய கொடுமைகளை அனுபவித்த பிறகு இப்படி ஒரு உத்தரவு, அதுவும் இப்போ தான் அதை ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு கொஞ்சம் புரியாத புதிர் தான். இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம். சரி, அடுத்த நம்ம சொன்ன மாதிரி அந்த 5வது வகுப்பு 8வது வகுப்பு அப்படின்னு சொல்கிற அந்த மேட்டருக்கு வரலாம். இன்றைக்கி செய்தி ஊடகத்தை பார்த்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு கூப்பிட்டாரு, என்னப்பா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது என்னென்னா, இல்லை இந்த 5வது வகுப்பு 8வது வகுப்பு அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஃபெயில் பண்ணலாம், அதை வந்து நோ டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோ டிடென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாரும் அட்லீஸ்ட் 8வது வகுப்பு வரையாவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கங்களுடைய முடிவு. 8வது வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 14-15 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஏஜ் வரை கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருக்கணும், ஆரம்ப கட்ட படிப்பு அப்படிங்கிறத படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 5வது வகுப்பு 8வது வகுப்பு வரை இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அவங்க ஆல் பாஸ், எல்லா இடத்துலையும் அதான் நடந்துட்டு இருக்கு. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9வது வகுப்பு 10வது வகுப்புல வரக்கூடிய மாணவ மாணவிகள் போன வருஷமா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்போது 65 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு சரியா எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நிற்குது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இந்த 5, 8 இந்த வகுப்புகளில் தேர்வு நடைபெற வேண்டும். அப்படி தேர்வு நடைபெற்று அதில் 30%க்கும் கம்மியாக மார்க் எடுத்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் 5வதோ இல்லாட்டி 8வதோ படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்லேட் சாப்பிட்ற அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்க கிட்ட போயிட்டு இந்த ப்ரெஷர் கொடுக்கலாமா, அவங்க எல்லாம் படித்து பாஸ் ஆகி அப்படின்னா தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறத கொடுக்கலாமா? நீங்கள் என்ன செய்யுங்க பேரண்ட்ஸ், இது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் இந்த ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் சிலபஸ்க்கு, சமச்சீர் கல்விக்கு இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இது சிபிஎஸ்சி சிலபஸுக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நம்முடைய அரசியல்வாதிகள். அதான் எதையுமே கேட்காதீங்க, நம்ம வீட்டு குழந்தைக்கு எது நல்லதுன்னு பாருங்க. என் குழந்தைக்கு 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிச்சு பாஸ் ஆயிரும், 30% மேல மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கறதுல பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நார்மல் சமச்சீர் கல்வி நல்ல திட்டம் தானே நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப அதன் அடிப்படையில் நம்ம பள்ளியை தொடரலாம். இங்க அடுத்ததா இவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க என்னன்னா, பேரண்ட்ஸ் இதை வந்து எதிர்த்து கேள்வி கேளுங்க. என் குழந்தை இங்க வந்து நான் மறுபடியும் 5வது வகுப்பை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுக்காதீங்க ஃபெயில் ஆனாலும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் இனிமே பேரண்ட்ஸ் தான் இதில் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கு, இதனால பாதியில நின்று போற படிப்புகள் ஏராளம் இருக்கும். நிறைய குழந்தைகள் பாதியிலே நின்றுவாங்க, 5வது வகுப்பு 8வது வகுப்புலேயே நின்றுவாங்க, அதன் பிறகு படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒட்டுமொத்த வாதமாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ரீசன், இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ரீசன் காரணமாக தான் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வரல, இது தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய டிஎம்கே அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு வைங்க, 30% மார்க்கை ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கேப் இருக்குது, அதாவது படிப்புலையும் மார்க் எடுக்கிறதுலையும் ஏதோ ஒரு கேப் இருக்குது, அவங்கள மறுபடியும் 5வதோ இல்லாட்டி 8வது வகுப்போ படிக்க வைங்க. அப்படி படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறத அவங்க எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாங்க, அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு 2 மாதம் அவங்களுக்கு இதுக்காகவே ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எந்த சப்ஜெக்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து மறுபடியும் அவங்களை ஒரு எக்ஸாம் எழுத வைக்கணும். அப்போ இந்த 2 மாதங்களில் மறுபடியும் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க, மறுபடியும் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்து எக்ஸாம் அவங்களுக்கு மட்டும் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள 8வது வகுப்புலேயே போட்டுருவாங்க. அப்போது இந்த ஒரு கிரேஸ் பீரியடில் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து 2 மாதத்துக்கு பிறகும் அவங்களால பாஸ் பண்ண முடியாத குழந்தைகளை மறுபடியும் 5வது வகுப்புலேயே இல்லாட்டி 8வது வகுப்புலேயே போடுறாங்கல்ல, அந்த குழந்தைகள் மீது ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது மறுபடியும் டீச்சர்ஸ் கொடுக்கணும். அப்படி டீச்சர்ஸ் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு பள்ளியும் தயார்படுத்தி வைக்கணும். இந்த குழந்தைகள் இந்த 5, 8ல் மறுபடியும் படிக்கிறாங்க, இவங்களுடைய ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர்ஸ் இல்லாட்டி பிரின்சிபல்ஸ் அவங்க பார்க்கணும். அதை அவங்களுடைய பிடிஏ மீட்டிங் இருக்குல்ல, பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய அளவில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கேப் இருக்குது, படிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை படிப்பையும் தாண்டி அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது நல்ல மியூசிக்கா இல்லாட்டி கராட்டேல இல்லாட்டி ஸ்விம்மிங்கில் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த டிவேட் ஆகுது அப்படின்னா அதை பற்றியான புரிதலையும் பேரண்ட்ஸுக்கும் கொடுத்து அந்த குழந்தையை மேலும் அதை ஊக்குவிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் 8வது வகுப்புக்கு கீழே ஒரு குழந்தை படிச்சிருக்கக்கூடாது, நிச்சயமாக 8வது வகுப்புக்கு இல்லாட்டி 10வது வகுப்பு வரை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இங்கே 65 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு சரியாக படிக்க முடியல, வாசிக்க முடியல 10வது வகுப்பில் 9வது வகுப்பில் அப்படிங்கிறது எத்தனை வீட்டில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கை தூக்கிக்கோங்க. 8வது வகுப்புலையும் 5வது வகுப்புலையும் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக எழுதி தான் தீருவாங்க. எல்லா குழந்தைகளும் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, ஆனால் என்ன ரிசல்ட்டை பார்க்காம பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இனி ரிசல்ட்டை பார்த்து 30 மார்க்கு, அதாவது 100க்கு 30ன்னு வச்சுக்கோங்க, 30% மார்க் நம்ம வீட்டு குழந்தைகள் வாங்க முடியலை, அந்த எக்ஸாமில் வாங்க முடியலைன்னா அந்த குழந்தை ஃபெயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சப்ஜெக்டில். 2 மாதம் பார்க்க வேண்டும், அதற்கான ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும், அதை ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய கன்சர்னா, இல்லை அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதையாவது போட்டு திணிக்க போகிறோமா? வேறு ஒன்றுமே இல்லை. சிபிஎஸ்இ சிலபஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அவங்க வந்து பொதுவாக இந்த படித்ததை அப்படியே மகப் பண்ணி எழுத முடியாது. சிபிஎஸ்சியில் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு குழந்தை 5 இல்லாட்டி 8வது வகுப்பில் எப்படி படித்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, அப்படி ஒரு ஃபோர்ஸை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா யோசிங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? 5வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் உண்மையிலேயே நீங்கள் தான் இங்கே கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணணும். இல்லை ஒரு பேரண்டாக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு 4வது வகுப்பு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் எல்கேஜி போயிருக்கான், அவங்களுக்கு அவங்களுடைய அந்த கற்றலின் அந்த ஒரு ஆற்றலை வைத்து அந்த குழந்தைகளுக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே நான் வரவேற்கிறேன். காரணம், நம்ம வீட்டு குழந்தைகளை வச்சு இங்கே அரசியல் பலமாக செய்யப்படுது. ஒன்று நீட் அரசியல் செஞ்சு முடிச்சிட்டாங்க, இங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை நீட் இறப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னும் அந்த அரசியல் குழப்பம் முடியவில்லை. இப்போ மறுபடியும் 5வது வகுப்பு 8வது வகுப்பில் ஒரு குழப்பம் வந்திருக்கு. அது யார் செய்கிறது சரி தவறு அப்படிங்கிறத நாம் இங்கே டிசைட் பண்ணுவோம். அரசியல்வாதிகள் கையில் அதை கொடுக்க வேண்டாம். இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். எந்த கட்சிக்கும் ஆதரவாக நான் இங்கே பேசலை, என் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசியிருக்கேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.